HTML-னா என்ன? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். HTML-க்கு உதாரணமாக அலங்கரிக்கப்படாத மேடையை சொல்லலாம். CSS ஆனது அந்த விழா மேடையை அலங்கரிப்பதற்கும், JavaScript ஆனது அந்த மேடையில் வரையறுக்கப்பட்டு நடத்தப்படும் நிகழ்விற்கும் எடுத்துக்காட்டாக கூறலாம். HTML-ல எதையும் எழுதணும்னா 2 டேக்குகள் நடுவுல தான் எழுதணும். ஒரு டேக்கை ஓபன் பண்ணா அதை மறக்காம கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிடணும். நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எழுதுகிறேன். நீங்கள் நோட்பேட், மொபைலில் கோட் போன்றவற்றில் எதுல வேண்டும்னாலும் எழுதலாம். முதலில் HTML டேக்கை ஓபன் செய்து ஹெட் டேக்கிற்குள் டைட்டில் டேக் ஓபன் செய்து அதற்குள் வெப்சைட்டோட பெயரை என்று செட் செய்து கொள்வோம். டைட்டில் பெயர் ஷாப்பிங் ஆஃப் என்று நாம் வைத்துள்ளோம். அது திரையின் மேற்பகுதியில் தெரிகிறது. இவ்வாறாக ஹெட் டேக்குக்குள் டைட்டில் டேக்கை நாம் பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக பாடி டேக்கை ஓபன் செய்கிறோம். பாடி டேக்கிற்குள் நம் வெப்சைட்டின் கண்டென்ட்டை எழுதலாம். நான் முதலில் சிம்பிளாக ஹெட்டிங் டேக்கான H1 ஓபன் செய்து அதற்குள் ஹலோ என்று எழுதுகிறேன். ஹலோ என்பதை ஹெட்டிங் டேக்கான H1 டேக்கில் போட்டதால் பெரிதாக திரையில் தெரிகிறது. இதேபோல் H1 முதல் H6 வரை உள்ளது. நான் அனைத்திலும் போட்டு காட்டுறேன். இப்பொழுது திரையை ரெப்ரஸ் செய்து பார்க்கும் பொழுது H1 முதல் H6 வரை அனைத்து ஹெட்டிங் டேக்கின் அளவும் வேறுபட்டு இருப்பதை திரையில் காண முடிகிறது. நாம் வெப்சைட்டில் நமக்கு தேவையான ஹெட்டிங் டேக்கை உபயோகித்துக் கொள்ளலாம். நான் H1ல கம்பேக் 2026 என்று வைத்துக் கொள்கிறேன். டைட்டில்ல மை வெப் என்று மாற்றிக்கொள்கிறேன். இமேஜ் எப்படி ஆட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் img என்று போட்டு src அதாவது சோர்ஸ்ல இந்த மை வெப் ஃபைலை சேவ் பண்ண ஃபோல்டர்ல என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோவோட நேமை வைத்துக் கொள்கிறேன். நீங்க ஏதாவது ஆன்லைன் போட்டோ லிங்க் கூட கொடுக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்ததுல இமேஜ் ரொம்ப பெருசா இருக்கு. இமேஜ் எப்படி சைஸை கரெக்ட் பண்ணணும்னா src சோர்ஸ் ஃபைலுக்கு அப்புறம் ஹைட் வித் 2 கொடுத்து தேவையான அளவை பிக்சலில் கொடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது போட்டோ சரியான அளவில் தெரிகிறது. ஹைட் வித் 2% கொடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது கம்பேக் 2026 என்ற ஹெட்டிங்கை எவ்வாறு சென்டரில் கொண்டு வர வேண்டும் என்று பார்ப்போம். H1 என்ற டேக்கிற்கு அருகில் அலைன் சிகோல் சென்டர் என்று டைப் பண்ணி சேவ் பண்ணி ரெப்ரஸ் பண்ணி பார்ப்போம். இப்பொழுது ஹெட்டிங் சென்டரில் வந்துவிட்டது. சென்டரில் கொண்டு வருவதற்கு இன்னொரு வழியும் உள்ளது. அதை இமேஜ் டேக்கில் உபயோகப்படுத்தும். சென்டர் டேக்கை ஓபன் பண்ணி அதற்குள் இமேஜ் டேக்கை ரைட் செய்து பின் சென்டர் க்ளோஸ் செய்து கொள்ளவும். ஹெட்டிங் டேக்கை அனிமேஷனா லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ண வைப்போம் என்று பார்ப்போம். H1 டேக்கிற்கு முன் மார்க்கி என்ற டேக்கை ஓபன் செய்து H1 டேக்கிற்கு பின் க்ளோஸ் செய்து சேவ் பண்ணி ரன் பண்றேன். ஹெட்டிங் மட்டும் இப்ப நகல்வதை பார்க்க முடிகிறது. இமேஜும் சென்டர்ல வந்துருச்சு. சரி, இப்ப நம்ம வெப்சைட்டோட பேக்ரவுண்ட் இமேஜை எப்படி வைக்கலாம் என்று பார்ப்போம். பாடி டேக்கிற்குள் ஸ்டைல் சிகோல்ட் பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கலர் சூஸ் பண்ணி சேவ் பண்ணுகிறேன். இப்போ பேக்ரவுண்ட் கலர் மாறினது தெரியுது. சரியே, பேக்ரவுண்ட்ல இமேஜ் வைக்கலாமா? அதுக்கு பாடி டேக்கிற்குள் ஸ்டைல் சிகோல்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் URL இந்த ஃபைல் சேவன ஃபோல்டர்ல பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சிருக்கேன். விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்றதுனால அதுவே பேக்ரவுண்ட் இமேஜ் பெயர் காட்டுது. அதை சூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்ததுல பேக்ரவுண்ட் கலர் செய்ததை நம்ம கொடுத்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்திருக்கு. ஆனால் ஹெட்டிங் டேக்கோட கலர் பிளாக் கலர், டிஸ்பிளே கலரும் அந்த இடத்துல பிளாக்கா இருக்கிறதுனால டிஸ்பிளேல சரியா தெரியல. இப்போ நம்ம ஹெட்டிங் டேக்கோட கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு H1 டேக்குள்ள ஸ்டைல் ஷிகோல்ட் கலர் ஆரஞ்சு ரெட்னு சூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்ததில் டிஸ்பிளேல ஆரஞ்சு கலர் வந்திருக்கு. ஆமா, எழுதுறதெல்லாம் ஹெட்டிங் டேக்கை மட்டும் தான் பயன்படுத்த முடியுமா? பேராகிராஃப் டேக்கை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம P டேக் ஓபன் பண்ணி அதுக்குள்ள கம்பேக் சென்னை சூப்பர் கிங்ஸ்னு எழுதி டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌசர்ல பிளாக் கலர்ல பேராகிராஃப் டேக் வந்திருக்கிறதுனால சரியா தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த பேராகிராஃப் டேக்கோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு B டேக் உள்ள ஸ்டைல் சசிகோல்ட் கலர் ஆல் இஸ் ப்ளூன்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிடுவோம். இது சரியா வந்துடுச்சு. இப்போ பேராகிராஃப்ல அடிஷனலா லோடிங் 6th IPL கப் என்று எழுதி சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளேல ஒரே லைன்ல தெரியுது. இது எப்படி அடுத்த லைன்ல கொண்டு வருதுன்னா, எந்த லைன்ல இருந்து அடுத்த லைனுக்கு கொண்டு வரணுமோ அந்த லைனுக்கு முன்னாடி BR டேக்கை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுக்கு பிரேக் டேக் என்ன அர்த்தம்? இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் போல்டா இருக்கணும். அதுக்காண்டி B டேக்கை சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு முன்னாடி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். சிஸ்ட் IPL கப் இது அளிக்க தெரியணும். அதுக்காண்டி அதுக்கு முன்னாடி ஐ டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். லோடிங் என்ற லெட்டர் மட்டும் அண்டர்லைன் வரணும். அதுக்காக யூ டேக்கு முன்னாடி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். அந்த வரியை பிரேக் பண்ணி அடுத்த வரிக்கும் கொண்டு வந்துருச்சு. பேராகிராஃப் டேக்ல போல்டு, இத்தாலிக், அண்டர்லைன் மூணுமே அப்ளை ஆனது தெரியுது.
A என்ற அட்ரிபியூட்குள்ள href அதாவது ஹைப்பர்டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கோல்டு ஏதாச்சும் லிங்கை பேஸ்ட் பண்ணணும். நான் விக்கிபீடியால இருந்து எடுத்த சென்னை சூப்பர் கிங்ஸோட லிங்கை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு CSKன்னு கொடுத்துக்கிறேன். நீங்க இங்க என்ன கொடுக்கிறீர்களோ அதுதான் உங்க வெப்சைட்ல வரும். இப்போ க்ளோசிங் டேக் போட்டுக்கிறேன். இதை பயன்படுத்துவதற்கு முன் புரிந்து கொள்ளவும், ஓபனா இருக்கிற வெப்சைட் லிங்கை யூஸ் பண்ணுவதில் எந்த பிரச்சனை இல்லை. ஆனா அந்த வெப்சைட்டின் கண்டென்ட்டை காப்பி பண்ணக்கூடாது. இப்போ டிஸ்பிளேயில் CSK ப்ளூ கலர்ல தெரியுது. இதை தொட்டால் CSKவோட விக்கிபீடியா வெப்சைட்டுக்கு போகுது. இப்ப நம்ம இதை சென்டருக்கு கொண்டு வர போறோம். அதனால ஆட்ரிபியூட்டுக்கு மேல சென்டர் டேக் ஓபன் பண்ணி முடியும் போது க்ளோஸ் பண்ணிறேன். CSKன்னு இருக்கிற லிங்கை ஒரு பட்டன்ல எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். அது எப்படின்னா, CSKக்கு முன்னாடி பட்டன் ஒரு டேக் ஓபன் பண்ணி CSKக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பிரவுசர்ல சென்டர்ல ஒரு வெள்ளை நிற பேக்ரவுண்டோட பட்டன் இருக்கு. அதை தொட்டேன்னா விக்கிபீடியா பேஜுக்கு போகுது, ரன் ஆகுது. இந்த பட்டனோட பேக்ரவுண்ட் கலரை எப்படி மாத்தணும்னா, பட்டனுக்குள்ள ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு கலர் yellow என்றும் பேக்ரவுண்ட் கலர் ரெட் என்றும் கொடுக்கிறேன். மேலும் அந்த பட்டனில் CSK திரையில் சற்று பெரிதாக தெரியணுங்கிறதுக்காக ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல்ஸ் என்று கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பிரவுசர்ல பட்டன் பேக்ரவுண்ட் கலரோட சற்று பெரியதா சென்டர்ல திரையில் தெரியுது. அந்த பட்டனை தொட்டால் CSK விக்கிபீடியா பேஜுக்கு செல்கிறது. இந்த வீடியோல அவ்வளவுதான். அடுத்த வீடியோல எப்படி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி சென்டர்ல கொண்டு வருவது, லிஸ்ட்டை எப்படி யூஸ் பண்றது என்று அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.